ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியின் வாழ்க்கையும் அமைப்பும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். காலபுருஷனின் அங்கமைப்பில் அடிவயிற்றில் பாகத்தை குறிக்கும் 3வது ராசியாகும். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களும் பிறந்தவர்கள் துலாம் ராசியாக கருதப்படுவார்கள். இது ஒரு சுபராசியாகும். துலாம் ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும். உடலமைப்பு. துலாம் ராசி பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்களாக இருந்தாலும் அத்துடன் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார். ஆடை அணிகலன் அணிவதிலும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள். மூக்குத்தண்டு உயர்ந்தும் துவாரங்கள் அகன்றும் இருக்கும். சிரித்தால் இருபுறங்களிலும் அழகாக குழி விழும். இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள். மூக்கு மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பார்கள். உதடுகள் அழகாக அமைந்திருக்கும். குணாமைப்பு. நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்கள் துலாராசிக்காரர்கள். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள். தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடைப்பட உதவுகிறதோ அதே போலதான் மற்றவர்களையும் எடைப்பட்டு வைத்திருப்பார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் இவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். கொடுத்த வாக்குறுதியினை எப்பாடுபட்டாது காப்பாற்றி விடுவார்கள். வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது இயலாத காரியமாகும். வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதது போல இருப்பார்கள். எதற்கும் சளைக்காமல் பாடுபட்டவர்கள் என்பதால் தோல்விகளைக் கண்டு துவண்டுவிட மாட்டார்கள். மன வாழ்க்கை. துலாம் ராசிக்காரர்களின் மன வாழ்க்கையான திருமணத்துக்கு பின் சுபிச்சம் நிறைந்ததாகவே இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் எப்பாடுபட்டாவது சுயகௌரவத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலுடன் அமைதியான குணத்துடனும் ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புடனும் அமையும். இவருடைய தேவைகளை முன்கூட்டி அறிந்து வரவுக்கேற்றவாறு குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வார்கள். காலமறிந்து உணவளிப்பது, எவ்வளோ மனக்குறைகள் ஏற்படினும் அனுசரித்து நடப்பது, ஒரு கோபப்பட்டால் ஒரு அமைதி காப்பது போன்றவற்றால் குடும்ப சூழல் மிகவும் சிறப்பாக அமையும். மனவேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள். விருப்பத்துக்கேற்றவாறே வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமையும். பொருளாதார நிலை. துலாராசி பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாயிற்கதவை தட்டும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும். என்றாலும் இவர்களின் தேவைக்கேற்றபடி பணவரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கும் ஆதரவு அதிகமாக அளிப்பார்கள். சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்திற்காகவும் வீடு, மனை, வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நடுவயது வரை இவர்களது வாழ்க்கை போராட்ட காலமாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம். நல்ல பரோகர சிந்தனை உடையவர்கள் என்பதால் பொது நல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வார்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும் என்பதால் பயண செலவுகள் அதிகமாக இருக்கும். நிரந்தரமான வருவாய் இருக்கும். நிரந்தரமான வருவாய் இவர்களுக்கு இருக்கும் என்பதால் சம்பாதித்து சேமித்து சந்ததியினருக்கு சேமித்து வைக்க தவறமாட்டார்கள். புத்திர பாக்கியம். துலாமில் பிறந்தவர்கள் புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகமே இருக்கும். பிள்ளைகளால் இவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் கடன்களும் ஏற்படும். பின்பு சரியாகும். ஆண் குழந்தை லேட்டாகத்தான் பிறக்கும். தொழில். துலாம் ராசி பிறந்தவர்களுக்கு அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழிலில் ஈடுபடும் வாய்ப்புகள் அதிகம். போலீஸ் துறை, இராணுவத்துறை, பதிப்பாசிரியர், பத்திரிகை துறை, ஓட்டல், தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு வெகு சீக்கிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவார்கள். இவர்கள் லாப நஷ்ட கணக்குகளை பார்த்த பின்னரே எதிலும் ஈடுபடுவார்கள். என்றாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். மற்றவர்களின் கைப்பிடித்து கால்பிடித்து முன்னேறுவது இவர்களுக்கு பிடிக்காது. தன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறிவிடுவர். தொழில் வியாபாரம் செய்வதற்கான கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவார்கள். இவர்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களையும் அடைத்து விடுவார்கள். உணவு வகை. துலாம் ராசி பிறந்தவர்கள் நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவற்றை சேர்த்துக்கொள்ளலாம். கொழுப்பு பொருட்கள், எண்ணெய் வாஸ்துகள் போன்றவற்றை குறைப்பது நல்லது. எண்கள் 4, 5, 6, 7, 8 இது அதிர்ஷ்டமளிப்பவை. நிறம் வெள்ளை, பச்சை. கிழமை வெள்ளி, புதன். திசை தென்கிழக்கு. கல் வைரம். தெய்வம் லட்சுமி. அதேபோல நினைத்தது உடனே நடக்க எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான், ஆனால் ஏனோ நேர காலம் காரணமாக தாமதித்து கொண்டே செல்கிறது. இந்த நல்லது நடந்துவிட்டால் போதும், எனக்கு மனது நிம்மதியாகிவிடும் என்ற பிரச்சனை நம்மில் எல்லோருக்கும் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. உதாரணத்திற்கு, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை, நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறோம், வரன் கைகூடி வரும் சமயத்தில் கை நழுவி செல்கிறது, நல்ல வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டே இருக்கிறது, இந்த சொத்து வாங்குவதற்கு எல்லாம் தயாராக உள்ளது, ஆனால் பத்திரப்பதிவு மட்டும் நடக்கவில்லை,
இந்த கடன் எனக்கு வசூலாகவில்லை, இந்த கடன் என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை, அல்லது உறவுகளுக்குள் சண்டை, அல்லது மனதிற்குள் இருக்கும் நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை என்று எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை, வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பென், உருளைக்கிழங்கு, மஞ்சள் ஒன்று, அவ்வளோதான். கருப்பு நிறம் அல்லது வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெற்றிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கொள்ளுங்கள். கடன் அடைய வேண்டும், கடன் கிடைக்க வேண்டும், அல்லது குறிப்பிட்ட இவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும், குறிப்பிட்ட இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை எழுதி கோரிக்கையை தாராளமாக எழுதலாம். கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன் பின் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். வாரம் ஒரு முறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுருட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் 3 வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பயன்களும். கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னி வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. காலையில் பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதயத்துக்கு பின் தீபமேற்றினால் திருமணத்தடை, கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம். மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். விளக்கேற்றும் முறை. ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் பசு, பூமி, செல்வம், சர்வபீடை நிவர்த்தியாகும். 5 முகம் ஏற்றினால் நன்மையும் ஐஸ்வர்யம் பெருகும். விளக்கேற்றும் திசை. கிழக்கு துன்பம் நீக்குதல், குடும்ப அபிவிருத்தி. மேற்கு கடன் தோஷம் நீங்கும். வடக்கு திருமணத்தடை அகலும். தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது, மரண பயம் உண்டாகும். தீபமேற்றப்படும் எண்ணெயின் பலன்கள். நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும். நினைத்தது கைகூடும். நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும். இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும். விளக்கெண்ணெய் புகழ் தரும். 5 கூட்டு எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும். வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும். ஆமணுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும். கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது. மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள். எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள். விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். மகாலட்சுமி பசுநெய். குலதெய்வத்திற்கு வேம்பு, இலுப்பை, பசுநெய் கலந்த எண்ணெய். பைரவருக்கு நல்லெண்ணெய். அம்மனுக்கு விளக்கெண்ணெய், வேம்பு, தேங்காய், இலுப்பை, பசுநெய் சேர்ந்த 5 கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம். பெருமாள், சிவன், முருகன், பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். திரிகளின் வகைகளும் அவை தரும் பலன்களும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். குத்துவிளக்குக்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும். பருத்தி பஞ்சு குடும்பம் சிறக்கும், நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டினார் முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். தாமரைத்தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும். வெள்ளை இறுக்கம் பட்டை செல்வம் பெருகும். புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும். புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும். புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும். முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்லது.